بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு அமைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து அதில் வாழக்கூடிய எல்லாவர்களையும் படைத்த அந்த வல்லரசனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் கண்மணி நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தபஉ தாபிஈன்களின் மீதும் மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் வற்றாத ஜீவனதியாக என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த மறுமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கியாமத் நாளை குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது அல்லாஹ் கூறுகிறார், هذا يوم ينفع الصادقين صدقهم. உண்மை சொல்லும் சத்தியவான்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கக்கூடிய நாள் இதுதான். لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் அதில் என்றென்றும் நின்று நினைத்திருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை திருப்திப்பட்டிருக்கிறார், அவர்களும் அல்லாஹ்வை திருப்திப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் மிக்க மகத்தான பெரும்பாக்கியமாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் மேற்கொள்கிறார். அப்போது அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நம்முடைய நாளை கியாமத் நாள் நமக்கு ஒரு உபகாரமுள்ள ஒரு நாளாக ஆக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு ஒரு உண்மையானதாக இருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும். நிஃபாக் இல்லாமல், ரியா இல்லாமல், பாவங்களை சென்றவர்களாக இல்லாமல்
பிந்திருந்தவர்களாக இல்லாமல் நமக்கும் நம்முடைய அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு உண்மையான இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை யார் நிலைநிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமை நாள் கியாமத் நாள் அவர்களுக்கு உபகாரமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படையான காரியம்தான் இந்த ஒரு சிதத் என்பது, உண்மை என்பது, உண்மையாக இருத்தல் என்பது. அப்படிப்பட்ட இந்த சிதத் நமக்கு இருக்கின்றன என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்தந்த அவருடைய சகோதரர் சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹில் 18வது ஆயத்தில் சொல்லி காட்டும் பொழுது உதைபியா உடன்படிக்கையின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 அதிகம் சஹாபாக்களை உம்ரா செய்வதற்காக அழைத்து வருகிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் அவர்களை தடுக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுமதி வாங்கி வருவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் குறித்த நேரத்தில் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்காவில் இருந்து செய்தி கிடைக்கிறது, உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்றால் நாம் அவர்களை நேரிடலாம், நாம் உம்ரா செய்வதற்காக தான் வந்தோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்க கூடாது. யார் வேண்டுமானால் வரலாம், காரணம் உம்ரா செய்வதற்காக வருபவர்கள் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டு வர மாட்டார்கள். தற்காப்பிற்காக தேவைக்காக இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களை தவிர வேறொன்றுமில்லை. சகோதரர்களே, அன்பானவர்களே, இங்க கூறப்பட்ட 1400 சஹாபாக்கள் ஒரு பைஅத்தை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுன் நார அஹதுன் மிம்மன் பாயிஅ தஹ்த ஷஜரா. அந்த மரத்தின் அடியில் வைத்து என்னிடத்தில் பைஅத்து செய்த 1400 அதிகம் சஹாபாக்கள் நாளை ஒருவரும் நரகத்திற்குள்ளே நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஒருவரும் பின்வாங்க மாட்டோம், உங்களுடன் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இஸ்லாத்திற்காக, தீனிற்காக. அந்த நிலையிலே ஆயுதங்கள் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதில் உள்ளதை அறிந்தார் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், லகத் ரலியல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா திருப்தி இருக்கிறான், அனில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி. எந்த நம்பிக்கை கொண்டவர்கள்? இந்த 1400 அதிகம் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்த மரத்தின் அடியில் உங்களிடத்தில் பைஅத் செய்த அந்த சஹாபாக்களை நான் திருப்திப்பட்டிருக்கிறேன். பிறகு கூறுகிறான், அவர்களுடைய மனதில் உள்ளதை நான் தருகிறேன் என்பதாக கூறுகிறான். உண்மையாளர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதில் உள்ளதை அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அன்பான அவருடைய சகோதரர்கள், இவர்களுடைய உள்ளத்தை போன்று நம்முடைய உள்ளம் என்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் ஒரு பந்தத்தை, ஒரு நேசத்தை, ஒரு உண்மையாளனாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு இன்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை நாம் எழுந்திருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் அன்பார்ந்தவர்களே, ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபி அவர்களுடைய சம்பவத்தை பார்த்தோம் என்று சொன்னால், மதீனாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய கூட்டத்தார்களுக்கு தஅவத் செய்வதற்கு யாருமே இல்லை, இஸ்லாத்தை பரப்புவதற்கு யாருமே இல்லை, அதற்காக நீங்கள் உங்களுடைய ஆளுநரை
காரியங்களை தொடர்ச்சி எங்களுக்கு தாருங்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 காரியங்கள் குர்ஆனை மனனம் செய்த உஃபாதுகளை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுடைய இடத்திற்கு சென்றவுடன் அவர்கள் 70 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த 70 பேரையும் ஏமாற்றி கொலை செய்கிறார்கள். அதில் இறுதியாக இருந்த ஒரு சஹாபிதான் இந்த ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறகிலிருந்து ஒரு ஆள் ஈட்டியை குத்தி ஏற்றும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது சகோதரர்களே. அவர்கள் என்ன சொன்னார்கள்? கஅபாவின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். கஅபாவின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்பதாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் அந்த இடத்தில் இருந்தோம் என்றால் தப்பித்து ஓடி இருப்போம். ஆனால் அவர்கள் ஈமானோடு அவர்கள் சொன்ன வார்த்தை நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்கள். இந்த காரியத்தை இந்த 70 சஹாபாக்களை கொண்டு வைத்தார்கள். இந்த காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எதிர்ப்பார்கள்? அல்லாஹ் தஆலா இருக்கிறானே. இந்த ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியினா. யா அல்லாஹ், இந்த காரியத்தை நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திவிடு. எந்த காரியத்தை சகோதரர்களே? இப்படி நீங்கள் அனுப்பி வைத்தீங்களே, எங்களை ஏமாற்றி கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்ன சகோதரர்களே. பிறகு சொன்னார்கள், உன்னை பார்த்த தகவலை நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திவிடு. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை இல்லை. அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய உண்மை தன்மை, சிறப்பு எல்லாத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகவும் ஒரு முன்மாதிரியான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படி பிறகு அந்த ஹராம் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை திருப்திப்பட்டு இருக்கிறோம், நீங்களும் எங்களை திருப்தி கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, இவர்களுடைய குணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு மத்தியில் மிகவும் உண்மையான ஒரு அடியானாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சிறுக்கு நம்மிடத்தில் ஏற்பட்டால் நாம் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாக ருபையா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அவர்களுடைய சிறிய பல்லை உடைத்து விடுகிறார்கள். ஒரு சிறிய பெண்ணுடைய பல்லை உடைத்து விடுகிறார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக. அப்போது அவர்கள் அந்த பெண்ணுடைய ஆறுதல் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த பல்லம், இந்த ருபையாவுடைய பல்லம் உடைக்கப்பட வேண்டும். இஸ்லாமுடைய நீதிக்கு பிரகாரம் பல்லுக்கு பல்லு, ஆளுக்கு ஆளுக்கு இதுதான் நீதி, அது துல்லியமாக இருக்கும். அப்போது இந்த செய்தி அவருடைய அந்த பெண்ணுடைய சகோதரனுக்கு அனசிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு இந்த சம்பவம் அவரிடத்தில் எட்டுகிறது. அவர்கள் மிகவும் விரைவாக வந்து அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பந்து உடைக்கப்பட வேண்டும். எப்படி இந்த பெண்ணுக்கு பந்து உடைக்கப்பட்டதோ அதே போன்று உடைக்கப்பட வேண்டும் என்று மிகவும் பிடிவாதமாக நின்றார்கள். அப்போது இந்த ஆசிரியர் அவர்கள் நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, அதுசிரு சனியத ருபையா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த ருபையாவுடைய பந்து உடைக்கப்படுமா என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிசாஸ், தண்டனை கொடுக்க முடியாது, இஸ்லாத்துல நீதி அது துல்லியமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்றால் அவர் பிறகு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின்
மீது சத்தியம் சொல்கிறார்கள், லா வல்லதி பஅஸக ஃபில் ஹக் லா துப்சிரு ஸனியதுஹா. உங்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய சகோதரனுடைய பண்பு உடைக்கப்படாத சொல்லுவா அப்படிங்கிற அல்லாஹ்வின் தீபத்த சகோதரர்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துவிட்டது. பெண்களோடு அவருடைய சகோதரர்களுடைய ஒரு பாசம் இப்படி நடந்துவிடக் கூடாது என்று அவர் கவலைப்பட்டு அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று அவர் சத்தியம் செய்து சொல்கிறார்கள். அப்போது சகோதரர்கள் உடனடியாக அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் திடீரென்று நாங்கள் மன்னித்து விட்டோம், நாங்கள் மன்னித்து விட்டோம், உங்களுடைய சகோதரியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அந்த நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு நேரம் பிடிவாதமாக நின்று கொண்டிருந்த அந்த ஆளுகள் அவர்களுடைய மனதில் அல்லாஹ் தஆலா திடீரென்று கருணையை கொடுத்தவர்கள் இழுத்து விட்டார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவாக இருக்கும் சகோதரர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் இபாதில்லாஹி மன் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. அல்லாஹ்வினுடைய அடிமைகளில் சில ஆளுகள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா விடமாட்டான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஆசைப்பட மாட்டான். அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் சகோதரர்களே, இந்த அனஸ் இப்னு நதர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி, இந்த சஹாபியை குறித்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் இருந்து ஆயத்தை இறக்கியிருக்கிறார். என்ன ஆயத்து சகோதரர்களே? முஃமினீன்களில் சில ஆளுகள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வின் மீது ஒரு கராரை போட்டார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே பின்பற்றி இருப்பார்கள், அதை நிறைவேற்றுவார்கள் என்பதாக அந்த ஆயத்து. என்ன கரார் போட்டிருப்பாங்க சகோதரர்களே? அந்த அனஸ் இப்னு நதர் சொல்கிறார்கள், இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய அம்மாவுக்கு இந்த அனஸ் இப்னு நதர், அம்மா என்று சொன்னால் பாப்பாவுடைய சகோதரன், என்னுடைய பெரியப்பா தான் இந்த அனஸ் இப்னு நதர். இவர் சஹாபாக்களுடன் இருக்கும் பொழுது அவர் கூறினார், பதில் போதில் எனக்கு கலந்து கொள்வதற்கு ஏதுமில்லை, ஆனால் இனி ஒரு பேர் வருவதாக இருந்தால் அதில் நான் யார் என்று காட்டித் தருவேன் என்பதாக சத்தியம் என்று சொல்கிறார்கள். நான் யார் என்று காட்டித் தருவேன் என்கிறார்கள். சகோதரர்கள், போர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்கள். ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் வாளுகளுக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம் தான் போர் என்பது. அப்படிப்பட்ட அந்த போரில் நான் யார் என்று காட்டித் தருகிறேன் என்று ஈமானுடன் உண்மையான சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளும் பொழுது இறுதியிலே முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கும் பொழுது இந்த அனஸ் இப்னு நதர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபிகள் பின்வாங்குவதை காண்கிறார்கள். அவர் பின்வாங்குவதை காணும் பொழுது இந்த அனஸ் இப்னு நதர் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஸஅத் இப்னு முஆத் அல் ஜன்னத்து யா ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் சொர்க்கம் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்கிறீர்கள். பிறகு சொல்கிறார்கள், இன்னி அஜிது ரீஹஹா மின் தூரி உஹைன், இதா இந்த உஹது மலைக்கு பிறகு எனக்கு சொர்க்கத்துடைய மனம் இருக்கின்றது, அதனால் நீங்கள் பிறகு செல்லாதீர்கள், வாருங்கள் என்று அனைத்து போரில் கலந்து போராடுகிறார்கள். இறுதியாக 700க்கும் மேற்பட்ட காயங்களால் ஷஹீதாக்கப்பட்டார். சகோதரர்களே, அடையாளம் தெரியாதவர்களுக்கு, முகம் தெரியாதவர்களுக்கு கீரல்களால், வெட்டுக்களால், வெட்டு காயங்களால் ஷஹீதாக்கப்பட்டார் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதரர்கள், அவர்களுடைய ஈமான் என்பது சாதாரணமானதல்ல சகோதரர்கள். அதாவது அல்லாஹ் கூறினான், மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமினீன்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் ஒரு கராரை போட்டார்கள் என்று சொன்னால், உண்மையான ஒரு கராரை போட்டார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். அப்படி அனஸ் இப்னு நதர் அவர்கள் நிறைவேற்றினார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை திருப்திப்பட்டான் என்பதாக நாம் இந்த சம்பவத்தை மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உண்மை தன்மை நம்மளுக்கும் இருக்க வேண்டும். இவர்களை போன்று நமக்கும் இந்த உண்மை தன்மை இருந்தது என்று சொன்னால் நாளை நிச்சயமாக நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு சம்பவம் சகோதரிகளை நாம் நசாகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு அராபியான ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாமை ஏற்று பிறகு அவர்களை நம்பிக்கை கொண்டு பிறகு அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடன் நாம் ஹிஜ்ராவுக்கு வரட்டுமா கேட்கிறார்கள். அப்படி ஹிஜ்ராவுக்கும் சென்று முதல் போரில் கலந்து வெற்றி பெற்றுவிட்டு அந்த போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு கனிமத்து சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். சகோதரர்களே, போரில் வெற்றி பெற்றால் நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டுக் கொடுக்கும் பொழுது இந்த அராபியருக்கும் ஒரு பங்கை ஒரு சஹாபியத்தில் கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். இந்த அராபியத்தில் நீ இதை கொடுத்து விடு என்று. அப்படி அந்த பொருள் அந்த அராபிக்கு எட்டும் பொழுது அந்த பொருளை அப்படியே வாங்கிக் கொண்டு அவரையும் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நின்று கேட்கிறார்கள், மாஹாதா, இது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பஸம்துஹுலக், இது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பங்கு. பிறகு சொல்கிறார்கள், இதற்காக வேண்டி ஒரு நாமளை பின்பற்றலையா சொல்றா? இதற்காக ஒரு நாமளை பின்பற்ற சாதாரண பொருளுக்காக அவங்களை பின்பற்றன என்று கேட்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், சகோதரிகளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாகம், ولكن اتبعت على ان هما الى هاهنا فاشار الى حلقه بالسهم فاموت فادخل الجنه. அவருடைய இந்த தொண்டையை காணித்து சொன்னார்கள், இதான் இந்த தொண்டையில் ஒரு அம்பு ஏற வேண்டும், ஒரு அம்பு ஏறி நான் மௌத்தாய் ஷஹீதாக வேண்டும், அதன் மூலமாக நான் சொர்க்கம் அடைய வேண்டும். இதற்காகத்தான் அவர் சொல்றாங்க அவங்களை பின்பற்றாங்க. சாதாரண ஒரு பொருளுக்காக அவங்களை பின்பற்றுவதா என்று சொல்கிறார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதான் பாயிண்ட் சகோதரர்களே. நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை உண்மையாக்கி தரட்டும் என்பதாக சொன்னார்கள். அதான் பாயிண்ட். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் பண்பு என்னவென்று சொன்னால் அது உண்மையாக அவன் இருக்கிறானா, ஒரு சத்தியவானா என்பதை குறித்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை குறித்து சொன்னார்கள். சகோதரர்களை, அடுத்த ஒரு போரில் ஒரு கழுத்தில் அம்பு ஏறிய ஒரு மனிதனை இழுத்துக் கொண்டு போகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, அந்த மனிதர் தான், இது அந்த மனிதர் தான் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் ரசூலுல்லாஹ், இது அவர்தான் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்? கழுத்தில் அம்பு ஏற வேண்டும். அதே போன்று கவனித்திருந்தார்கள் சகோதரர்களே. அப்போது அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதில் உள்ளதை அறிந்து அவர்கள் என்ன செய்வதற்காக ஆசைப்படுகிறார்களோ அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உண்மையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஏதேதோ ஒரு காரணத்திற்காக ஐநேர தொழுகை விடக்கூடிய சகோதரர்கள் எத்தனை நபர்கள், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை சகோதரர்கள், இப்படி இஸ்லாமிலிருந்து மிகவும் விலகி போய் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய கவனத்திற்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும். நாளை மறுமை என்பது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறானே, இஹ்லமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன் வ லஹ், இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தான். இது ஒரு பரீட்சை களம் தான். இதிலே நீங்கள் பாஸ் ஆனாதான் நீங்கள் அடுத்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு போக முடியும்.
அப்படிப்பட்ட இந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்றால் இந்த தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாவது நாம் காத்திருக்கின்றோம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று. எத்துணை நபர்கள் வேலையின் காரணமாக தொழுகையை மீண்டும் விடும்போட்டாக விடக்கூடிய சகோதரர்கள் ஒருவன் வேதம் என்று காரணம் இல்லாமல் தொழுகையை விட்டார் என்றால் காஃபிர் என்றார்கள். காஃபிர் என்றால் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவன் என்று அர்த்தம் சகோதரர்கள். அப்போது நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்துடைய தொழுகையை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் சகோதரர்களே எப்படியாவது அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நோன்புக்கு பிறகு யாராவது குர்ஆனை ஓதிக்கிறோம் சகோதரர்களே? இத்தனை நாட்களில் நோன்புக்கு பிறகு யாராவது குர்ஆனை ஓதிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ற சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நல்ல காரியங்களை, தான தர்மங்களை, ஏராளமான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். எத்தனை எத்தனை நபர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் நோயினால், மற்ற காரணங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்து நாளை நம்முடைய லட்சியம் என்பது சொல்றம் தான் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறானே, வமா அலகல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தது எதற்காக? என்னை வணங்குவதற்காக மட்டுமே என்று இல்லை. அப்போது நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு நல்ல ஒரு முத்தகியாக, இறையச்சம் உள்ள ஒரு நம்பிக்கையாளனாக, ஒரு அடியானாக மாற வேண்டும். அதற்குண்டான வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா வ ஹபீபினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அய்யுஹன் நாஸ் ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்வால்லாஹ். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, முதலாவது ஜும்ஆவுடைய உரையில் கியாமத் நாளில் ஒரு அடியான் எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி வெற்றி பெறுவோம், அவன் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அதற்கு என்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். பிறகு சில சஹாபாக்களுடைய சம்பவங்களை, அவர்களுடைய குணங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது ஜும்ஆவுடைய உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 கூட்டத்தார்களில் குறித்து கூறும் பொழுது கடைசி 3 கூட்டத்தார்களை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் தான தர்மங்களை தாராளமாக செய்யக்கூடியவர்கள், யாருக்கும் தெரியாமல், ஒரு நபரும் பார்க்காமல், ரியா இல்லாமல், சுமஅத் இல்லாமல். ரியா என்று சொன்னால் நான் தர்மம் கொடுக்கக்கூடிய காசு அது மற்றவன் பார்க்க வேண்டும், அதன் மூலமாக அவர் என்னை புகழ வேண்டும், நான் நல்லவன் என்று நம்ப வேண்டும் என்று சொல்வதுதான் ரியா என்பது. சுமஅத் என்று சொன்னால் நான் காசை யாருக்கும் தெரியாமல் கொடுத்து விட்டேன், ஆனால் கொடுத்ததற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், மற்றவர்களிடத்திலே சொல்கிறேன், நான் இவ்வளவு காசு கொடுத்தேன், நான் இவ்வளவு காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தானம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுதான் சுமஅத் என்பது. இந்த 2 காரியங்களும் இல்லாமல் அவனுடைய நீயத்தை பொறுத்து அவன் எதற்காக அவன் செலவிடுகிறானோ, தான தர்மம் செய்கிறானோ, அல்லாஹ்வுக்கு மட்டும் அவன் சொர்க்கத்தை எதிர்பார்த்து செய்தான் என்றால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு அரசியலே நிழல் கிடைக்கும். இரண்டாவது நபர் அழகான ஆண் பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தார்களோ, அல்லாஹ்வை பயப்பட்டு அவர்கள் அதிலிருந்து பின்வாங்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று
இப்படிப்பட்டவர்களுக்கும் அரசுடைய நிழல் கிடைக்கும். மூன்றாவது ஒரு நபர் தனிமையில் அல்லாஹ்வை குறித்து அழுவது, அல்லாஹ்வை குறித்து பயப்படுவது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஒரு நல்ல அடியானாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியங்களை செய்வது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை அரசியல அவர்களுக்கு நிழல் கிடைக்கும். இறுதியாக அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவன் சந்தோஷம் அடைவான். எப்படிப்பட்டவர்களுக்கு என்றால், இரண்டு நபர்களுக்கு, ஒரு நபர் பணக்காரனாக இருக்கிறான், எல்லா வசதியும் இருக்கின்றது, வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, நன்றாக உறங்குவதற்கு பெட் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த நபர் இரவினர் இணைந்து அல்லாஹ்விடத்திலே என்று சொல்கிறான். என்ன காரணம்? அப்படி என்றால், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும், என்னுடைய தண்டனைக்கு நான் பயந்து அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்விடத்திலே நன்றி செய்கிறேன். இந்த ஒரு ரெண்டு காரணத்திற்காக தான் அவர் ஒரு நன்மை செய்கிறார் என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது சந்தோஷப்படுகிறான். அதே போன்று இரண்டாவதாக, ஒருவன் போரில் கலந்து கொண்டு அந்த போரில் பின்வாங்கும் பொழுது அவன் பயப்படுகிறான். போரில் பின்வாங்கினால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிகவும் கடுமையாக இருக்கும் என்று. அப்போது அந்த போரில் அந்த தண்டனை கிடைக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் திரும்பி போராடுகிறார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் அவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு பயந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய காரணமாகும். அப்ப அன்பார்ந்த செல்வோம் சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களாக நாம் எழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் மீது சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் தஆலா நம் மீது மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் வேறு சகோதரர்களே. அல்லாஹ் நம் மீது சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு காரியம் அது. அப்படிப்பட்ட இந்த ஒரு காரியம் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாற வேண்டும். நாம் ஒரு உண்மையாளனாக இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அறிந்தும் அறியாமல் எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் கூட எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான பாவங்களுக்கு தேவை நன்மையின் பக்கம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில சமூகத்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இருளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த இருளிலே இருக்கக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இளநூர் வெளிச்சத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த வெளிச்சம் என்று சொன்னால் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ, சொல், செயல், அங்கீகாரம் எல்லாம் அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் பின்பற்றினால் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இவர்களாக மாற வேண்டும், இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் நிறைய கஷ்டங்களால் பாதிக்கப்படக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் அவர்களின் மேல் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாம் மரணித்து போன சகோதரர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய கபர் வாழ்க்கைக்கும் மறுபடி வாழ்க்கைக்கும் நாம் அவர்களிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய லட்சியம் நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அந்த சொர்க்கத்திற்காக இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக என்று என்னுடைய இரண்டாவது ஜும்ஆவுடைய நிறைவு செய்கிறேன். اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفر والكافرين يا رب العالمين
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.